ஒரு முக்கியமான கருத்து தான். நான் வந்து எங்கே இருக்கேன் அப்படின்னா ஆந்திராவில் ராம்புலி அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்கோம். ஆந்திரா பிரதேசம், ஆந்திரா மாநிலத்தில் இருக்கிறோம். ராம்புலி அப்படிங்கிற ஒரு பீச்சில் நம்ம குளிக்க வந்திருக்கோம். இப்போ நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பனைமரத்தோட அருமை பெருமை, பனைமரத்தில் கல் இறக்குங்க, பனைமரத்தை பாதுகாக்கன்னு சொல்லி. அதாவது உலகத்துக்கே பனைமரத்தோட அருமையை சொல்லி கொடுத்த ஒரு தமிழினம் தான் நம்ம. அந்த தமிழினத்துக்கு அந்த ஒரு பனைமரத்தோட அருமை மாரி தெரியல. ஏன்னா அவ்வளோ பேர் இப்போ ஒரு அரணோட இருக்கிறதுக்கு காரணம் அந்த திருக்குறள் அப்படிங்கிற ஒரு ஓலைச்சுவடி தான். அந்த ஓலைச்சுவடி ஓலையிலேருந்து வந்துச்சு. ஆனால் இங்கே பாருங்கள், பனையை பாருங்கள், அந்த லைனு எப்படி இருக்குன்னு. அந்த லாஸ்ட் மலை எண்டை பாருங்கள், அந்த மலை எண்டு எனக்கு அதை பார்க்கும்போதே கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இதுதான் பீச்சில் இருந்து அவ்வளோ தூரம் மண். நம்ம ஊரில் இந்த மண்ணை அள்ளி விற்றுருவாங்க. அதுக்கப்புறம் பனை மரத்து இருக்கிறதே வெட்டிடுவாங்க. கடலை அழிச்சு பிறகு ஊர் தண்ணிக்குள்ளே போகுது, மழை வீடு தண்ணிக்குள்ளே போகுது, வீடுலாம் கடலில் அழியுதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் போய்ட்டு கத்துவாங்க. அதுதான் தமிழ்நாட்டோட நிலைமை எனக்கு தெரிஞ்சு. பனை மரத்தோட அருமை தெரிஞ்சவங்க பாருங்க, எவ்வளோ பணம் வச்சுருக்கான் பாருங்க. எனக்கு பார்க்கும்போது அப்படியே மனசுக்கு மகிழ்ச்சியாக இருந்து, நம்ம ஊரை நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருந்து. அந்த எண்டுலேருந்தே வச்சுருக்கான் பனை. இது கண்டிப்பாக வச்சதாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோது பரவறதுக்கு வாய்ப்பு இல்லை. கடற்கரை ஓரத்தில் வச்சுருக்கேன். எல்லாமே மண்ணை அரிச்சு பிடிக்கிறே வச்சுருக்குது. நம்ம ஊரை பற்றின கருத்தை கமெண்ட் செய்யுங்க. எனக்கு அதை நினைக்கும் போது கோபமாக இருக்குது. ஒருத்தன் கேட்டான் கமெண்டில், பனை மரத்தை பற்றி போடும்போது, உனக்கு அரசியல் தெரியல, அரசியல் தெரிஞ்சுக்கணும். இதில் என்னடா அரசியல் இருக்குது எனக்கு தெரியல, ஆனால் இருக்குது. உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள், வெயிட் பண்ணுறேன்.